இன்று ஒரு தகவல் சொல்வது திருமதி எம். கலா சரஸ்வதி. தலைப்பு: ஆனந்தனின் தரிசனம் கிடைத்த அப்ரூரர். கோபியர்களை பிரிந்த கண்ணன் கோகுலத்தை விட்டு பலராமன் அக்ரூரருடன் காளியந்தி யமுனை நதிக்கரையை அடைந்தார். நீரில் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு கண்ணனும் அப்ரூரரும் தேரில் ஏறி அமர்ந்தனர். வழியில் அக்ரூரர் ஆனந்த தீர்த்தத்தில் நீராட இறங்கினார். குளத்தில் முழுகி காயத்ரி மந்திரத்தை கூறி கையில் நீரை எடுத்தார். அந்த நீரில் கண்ணன் பலராமன் இருவரையும் கண்டார். குளத்து நீரில் எப்படி இவர்கள் வந்தனர்? சந்தேகத்தோடு மீண்டும் கரையேறி தேரினை பார்த்தார். கண்ணனும் பலராமனும் அங்கே இருந்தனர். அப்படியானால் நீரில் இருப்பவர் யார்? குழப்பத்தோடு மறுபடியும் குளத்தில் இறங்கினார் அப்ரூரர். அங்கே நீருக்குள் கிம்புருஷர்கள், அசுரர்கள், 1000 தலைகளோடு ஆதிசேஷன், கந்தவர்கள், சாரணர்கள், சித்தர்கள். பகவான் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேல் அமர்ந்திருந்தார். தாயார் மகாலட்சுமி அனந்தனின் பாதங்களை மெதுவாக பிடித்துவிட ஒரு கணம் அக்ரூரர் திகைத்தார். என்ன நடக்கிறது என புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆனந்தத்தில் மூழ்கினார். பின்பு அக்ரூரர் மாத்தியாகினிகத்தை விரைவில் முடித்து நீரிலிருந்து வெளிவந்து தேரில் அமர்ந்தார். அக்ரூரரின் பனித்த விழிகளைக் கண்ட கண்ணன் குறும்புடன், அக்ரூரரே, இந்த பூமியில் பரந்த நீரில் வான்வெளியில் தாங்கள் கண்டதுதான் ஏதோ என்றார். அதுக்கு அக்ரூரர், கண்ணா, உன்னிடம் காணாத எந்த அதிசயத்தை நான் மற்ற இடங்களில் காண இயலும் என்று உணர்ச்சி வசப்பட்டார். அக்ரூரரே, சூரியன் அஸ்தமிக்கப் போகின்றது. நீங்கள் தேரை ஓட்டிக்கொண்டு மதுராவுக்குள் செல்லுங்கள். நானும் பலராமனும் நந்தகோபரும் ஆயர்குல சிறுவர்களோடு ஓய்வெடுத்து கொண்டு பிறகு நகருக்குள் வருகின்றோம் என்று கூறி யமுனா நதிக்கரையில் இறங்கினார் கண்ணன். கண்ணா, நான் மதுராவில் நுழையப் போவதில்லை. உன் திருப்பாதங்கள் எங்கள் இல்லத்தை புனிதப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு கண்ணன், அக்ரூரரே, கம்சவதம் முடிந்த பின்பு என் சகோதரன் நண்பர்களோடு எதிரியை அழித்த திருப்தியில் உங்கள் இல்லம் வருகிறோம் என்றார். அக்ரூரர் மனவருத்தத்தோடு கண்ணனிடம் விடைபெற்று கம்சனை கண்டு செய்தி கூற விரைந்தார். மதுரா நகர் முழுவதுமே வண்ண விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அழகாக காணப்பட்டது. கண்ணன் பலராமன் வருகையை எதிர்பார்த்து அனைவரும் மதுராவில் காத்திருந்தனர். நன்றி, வணக்கம்.